சாஃப்டான ரைஸ் அப்பம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் இது. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். சில இடத்துல இது அப்பம் நாசின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபுட் கலர்ஸ் போட்டு கலர் கலராக பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். நிறைய ஃபுட் கலர்ஸ் போட்டு கலர் கலராக பண்ணியிருப்பாங்க. பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி எடுத்து நான் 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பவுலில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே பவுல் மற்ற எல்லா பொருட்களுக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு அதே பவுல் யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த பவுல் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. 1 கப் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். 1 கப் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இது கூட குக்குடு ரைஸ், சாதம் வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அது 1 கப் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு எந்த சாதம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் ஈஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதை 2 டைமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் 3 பாகமாக பிரிச்சுக்கிறேன். பெரிய பவுலில் நம்ம சால்ட்டு போட்டு சேர்த்துக்க போகிறோம். மற்ற 2 பவுல்லையும் ஸ்வீட் அப்பம் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபுட் கலர் சேர்த்து ஸ்வீட் அப் பண்ணலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு 3 பவுல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 2 கலர் தான் சேர்க்க போகிறேன். ஸோ 2 பவுலில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய ஃபுட் கலர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த பவுலில் ஒன்லி நம்ம சால்ட்டு மட்டும்தான் சேர்க்க போகிறோம், ஸ்வீட்ஸ் சேர்க்க போகிறதில்ல. ஸோ சால்ட்டு சேர்த்துக்கலாம். மற்ற 2 பவுல்லையும் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தெரியறதுக்காக கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. 2 பவுல்லையும் நான் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பவுலில் எல்லோ கலர், இன்னொரு பவுலில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலர் நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்வீட் அப்பத்துக்கு மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். சால்ட்டு உள்ளதுக்கு வெள்ளையாகவே வச்சுக்க போகிறோம். ஸோ சால்ட்டு உள்ளதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பவுல்ஸ் எடுத்துகிட்டு அதில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு பவுலில் சேர்த்துக்கலாம். மாவு பவுலோட 3/4 பாகத்துக்கு ஊற்றினா போதும், ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஏன்னா அது நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். அதனால் ஃபுல் பவுல் மாவு எடுக்க வேண்டாம், 3/4 பாகத்துக்கு எடுத்தால் போதும். நான் ஆல்ரெடி ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம பவுலில் அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை மூடி வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விட்டோம்னா இது ரெடியாக ஆகிடும். இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். உங்கள்கிட்ட சின்ன பவுல்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி பிளேட்லேயும் இதை ஊற்றி எடுத்துக்கலாம். அதேமாரி 15 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ நம்ம கடாயில் வேக வச்சோம் இல்லையா, அந்த அப்பம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், ஆற வச்சிடலாம்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக எப்படி உப்பி வந்திருக்குதுன்னு. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வந்திருக்கு. இட்லி பிளேட் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸ்லேயும் நீங்கள் ஆஃப் கிளாஸ் ஊற்றி வச்சிங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்தமாரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பம் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஓரத்தில் லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே அதுவே வந்துடும். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா டேஸ்டியான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. கிளாஸில் இருக்கிற அப்பமும் இதேமாரி ஓரமெல்லாம் எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுவும் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லாவே ரெடி ஆகிருக்குது. அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம தேங்காயெலாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.